எல்லோருக்கும் வணக்கம். ஒரு சமூக ஆர்வலர் என்ற முறையிலே ஒரு முக்கியமான செய்தியை மனவேதனையுடன் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். நான் குரோம்பேட்டையில் பல வருஷமா இருக்கேன். சமூக ஆர்வலர். ஒரு 50 வருடத்துக்கு மேல சமூகத்துக்காக என்னால் முடிந்த சேவையை செய்து வருவோம் என்ற முறையில் குரோம்பேட்டையில் இருக்கிற ஒரு செய்தியை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். குரோம்பேட்டையில் 2 டாஸ்மாக் கடை இருக்கு. ஒரு டாஸ்மாக் கடை ரயில்வே ஸ்டேஷனுக்கு அருகிலையும், பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது அதனுடைய அருகிலையும் அது இருக்கு. ராவும் பகலமா அது ஓடிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னொரு கடை பார்வதி ஹாஸ்பிட்டல் பக்கத்துல நேரு நகர்லேருந்து வர படிக்கட்டு அங்கெல்லாம் இருக்குது. அந்த சைடு போறதுக்கு படிக்கட்டு கட்டிருக்காங்க. அந்த பகுதியிலையும் ஒரு கடை இரவும் பகலுமாக இயங்கி கொண்டிருக்கிறது. நம்ம தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் பதவி ஏற்கும் போது சொன்னாரு, இந்த டாஸ்மாக் கடையில 717 கடைகளை நான் மூடிடுறோம் அப்படின்னு சொன்னார். ரொம்ப வரவேற்றோம். அருமையான ஒரு அறிவிப்பு. அதை எல்லோரும் வரவேற்றார்கள். அதுல நானும் ஒத்தேன். உண்மையாவே அவரை பாராட்டணும். 717 கடைகளை மூடப்பட்டதாக பத்திரிகைகள் சொல்லுகிறது. மூடியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் குரோம்பேட்டையில் உள்ள 2 கடைகள் பொதுமக்களுக்கு பெரிய தொந்தரவாக இருந்தோம், இடைஞ்சலாக இருந்தோம். 2 கடைகளை எப்படி விட்டு வச்சாங்க? அந்த 717 கடைகளை இது ஏன் 2 சேர்க்கல? நான் ஒரு 1.5 மாசமா நான் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு சமூக ஆர்வலர்ன்ற முறையில மக்களுக்கு இடைஞ்சலா இருக்கிற இந்த கடையை ஏன் விட்டு வச்சிருக்கீங்க? இந்த பகுதியில எம்எல்ஏ இருக்காங்க, எம்பி இருக்காங்க. அது தவிர மாநகராட்சியினுடைய கவுன்சிலரு, மேயரு, துணை மேயர், கமிஷனர் எல்லாத்தையும் விட குரோம்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனும் இருக்கு. போலீஸ் வேன் கூட அந்த பகுதியில தான் நிறுத்தி வைக்கிறாங்க. கார்த்தால வேளையில பாக்குறாங்க. ஆனால் அதனால் அந்த கடையினால் ஏற்படுகின்ற சங்கடம் பொதுமக்களுக்கு சொல்லி மாளாது. குறிப்பாக மாணவர்கள், மாணவிகள் அந்த பகுதியா தான் போய் ஆகணும். அந்த பகுதியை பயன்படுத்தி தான் தீரணும். லுங்கி அப்படியே படுத்து கிடக்குறான், சாஞ்சி கிடக்குறான். பக்கத்துல எஸ்கலேட்டர்ல பாட்டில் எல்லாம் தூக்கி போடுறான், உணவுப் பொருள் எல்லாம் போடுறான். அந்த படிக்கட்டு, ரயில்வே படிக்கட்டுல படுத்துக்கிறான், உட்காடுறான். இவ்வளோ இம்சையை மக்கள் அனுபவிச்சு கொண்டிருக்கிறார்கள். இது அவங்க கண்ணில் படலையா? ஒரு சமூக ஆர்வலர் தான் சொல்லணுமா? இத்தனை அதிகாரிகள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், இவங்கெல்லாம் என்ன செய்யறாங்க? அவங்களுக்கு அக்கறை இல்லையா? இந்த 2 கடையை அவர்கள் நினைத்தால் மூட முடியாதா? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு எத்தனை பெட்டிஷன் போட்டிருப்பேன். நான் சமீபத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி காமாட்சி அவர்களுக்கு சொன்ன, அவங்களும் உடனே என்ன பண்ணாங்க, இது சம்பந்தப்பட்ட துறையை சார்ந்த அமைச்சரை சந்திச்சு இந்த பல்லாவரம் பகுதியில 7 கடைகள் இருக்கு, அதை மூடணும்னு சொன்னாங்க. அவங்க சொல்லியே 2-3 வாரம் ஆச்சு. இதுவரையிலும் ஒரு கடையை மூடல. மக்களுக்கு தொந்தரவு அதிகமா இருக்கு. என்னதான் பண்ணுவாங்க சமூக ஆர்வலர்? பொதுமக்களுக்கு அந்த அந்த என்ன சொல்லுவாங்க, தமிழ்ல சொல்றதுன்னா, அந்த சங்கடம் ஒண்ணு இருக்கும். அவுத்து போட்டுட்டு அவன் தூங்குறான். இதை எப்படி கடந்து போக முடியும் ஒரு லேடி? இது தெரியாதா? இது ஏன் போலீஸுக்கு தெரியாதா? அது போலீஸ் நடவடிக்கை எடுக்க கூடாதா? தன்னிச்சையாக அவங்க மனசு வச்சா அந்த 2 கடையை மூடலாம் போலீஸ். ஆனா ஏன் அவங்க அது ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கல? இப்ப சட்டமன்ற உறுப்பினர் சொல்லியும் 15 நாள் ஆச்சு, இதுவரையிலும் நடவடிக்கை எடுக்கல. நாங்க போராட்டம் பண்ணோம்னா என்ன ஆகும்? போராடிதான் பண்ணணுமா? அதை தமிழக முதல்வரே சொல்லியிருக்காரு மூடுன்னு. அவர் மூடதான் சொல்லுவாரு. இவங்க தானே செய்யணும். அதிகாரிகள் என்ன பண்றாங்க? முதல்வர் சொல்றாரு, அசுர வேகத்தில் நடக்கின்ற ஒரு நிர்வாகம் அப்படின்னாரு. நாங்க பாராட்டுறோம். ஆனா இதை ஏன் செய்யல? இதை யார் பொறுப்பு? உடனடியாக தமிழக முதல்வரே இதுல தலையிட்டு இந்த 2 கடையும் மூட வேண்டிய அவசியம் உண்டு. கண்டிப்பாக மூடி பொதுமக்களுக்கு அவஸ்தைப்படாத இருக்க முடியாத நிலையை உருவாக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன்.